இன்னைக்கு நம்ம பண்ண போற டாபிக் வந்து ஸ்லீப். ஸோ அந்த தூக்கத்த பத்தி உங்களோட ஒரு ஸ்மாரல் தாட். தூக்கம் எந்த அளவுக்கு தேவை? தூக்கம். இல்ல. இது வந்து சார் எல்லாருக்கும் ஒரே அளவுக்கு தூக்கம் தேவைன்னு இல்ல சார். இட் வேரிஸ் நபர்களுக்கு நபர் மாறுபடும். உதாரணமா குழந்தைகள் வந்து ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க. வயசாக வயசாக தூக்கத்தின் தேவை வந்து குறைகிறது. எவ்வளவு தூக்கம் ஒரு நபருக்கு தேவை அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அதற்கான பதில் என்னன்னா, அடுத்த நாள் அவர் தனது வேலையை எந்தவித தடங்கலும் இல்லாமல், எந்தவித ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட செய்ற அளவுக்கு ஒருத்தருக்கு தூக்கம் தேவை. கொரட்டை விடுறது ம். ஹார்ம்லெஸ் இல்ல ஹார்ம்ஃபுல் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன கருத்து? ஏன் ஒருவர் குறட்டை விடுகிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். அவருக்கு வந்து தேர் இஸ் சம்திங் கால்ட் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா. ஸோ குறட்டை வந்து என்பது வந்து ஒரு நோய் அல்ல, அது ஒரு நோய்க்குறி. குறட்டை வந்தால் நீங்கள் அதற்குரிய மருத்துவரை அணுகி எதனால் இந்த குறட்டை வருகிறது என்பதை கண்டறிந்து, அது வந்து பாதிப்பிற்குரிய ஒரு நோய் என்றால் அதற்கு உடனடியாக சிகிச்சை எடுக்க வேண்டும். ஸ்லீப்பிங் பில்ஸ் யூஸ் பண்றதுனால லாங் டர்ம் சொல்யூஷன் கிடைக்குமா? இல்ல அது சைடு எஃபெக்ட்ஸ்ல தான் முடியும்? இல்ல, ஏன் வந்து தூக்கம் வரலங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய காரணம். ஏன் தூக்கம் வரலன்னு கண்டுபிடிச்சு, அதுக்கான ட்ரீட்மெண்ட்ட நோக்கி நம்ம போகணும். அ ஆனா, அந்த கண்டுபிடிக்கிற காலம் வரைக்கும் ஒரு 1 வாரமோ, 10 நாளோ ஸ்லீப்பிங் பில் பயன்படுத்துறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லா தூங்குனா பிரெயினுக்கு நல்லதா? கண்டிப்பா நன்றாக தூங்கினால் தான் பிரெயினுக்கு நல்லது. நல்லா தூங்குனா தான் ஆழ்ந்த உறக்கம், போதுமான நேரத்துக்கான உறக்கம் இருந்தா தான், அடுத்த நாள் மூளை புத்துணர்ச்சியுடன் செயல்படும்.